ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், அதிமுக தரப்புல தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? லாவண்யா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து தமிழக அரசியல் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் யார் போட்டியிட போகிறாங்க அல்லது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறதா என்கிற அந்த ஒரு பரபரப்பான ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில சேலத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், டி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அதே போல முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அதிமுக நேரடியாக போட்டியிடலாமா, அப்படி போட்டியிட்டால் ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது, இரட்டை இலை சின்னத்துக்கு ஏதேனும் பிரச்சனை வருமா, அப்படி வந்தால் சட்ட ரீதியாக அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கிறாங்க. இந்த தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக போட்டியிடுவதற்காக தாங்கள் அந்த கூட்டத்தில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்றைக்கு காலை வெளியிட்ட நிலையில நாளை தினம் பாஜக அலுவலகத்திற்கு அதிமுகவுடைய தலைவர்கள் சென்று பாஜக தலைவரிடம் பேச இருக்கிறாங்க. இந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொடர்பாக அவர்களிடம் எவ்வாறு பேசுவது அல்லது பாஜக விருப்பம் தெரிவித்தால் ஒருவேளை பாஜக விருப்பம் தெரிவித்தால் அந்த தொகுதியை பாஜகவிற்கு விட்டுக் கொடுக்கலாமா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. நேரடியாக அதிமுகவே களம் காணலாமா அல்லது பிஜேபிக்கு இந்த இடத்தை விட்டுக் கொடுக்கலாமா அப்படிங்கிறதும் ரொம்ப தீவிரமா ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு சிக்கல் இருக்கு, ரெண்டு சவால்கள் உள்ளது. ஒன்று, ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை பயன்படுத்தி அந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் அது மிக முக்கியமான நகர்வா இருக்கும். அல்லது யார் தலைமை, ஒரு பலம் வாய்ந்த தலைமை யார் அப்படிங்கிறத இந்த தேர்தலின் வெற்றியின் மூலமாக தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. மேலும் அது ஒரு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் வரக்கூடிய ஒரு தொகுதி. எனவே அவர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. எனவே அங்கு வெற்றி பெற்று தன்னுடைய பெரும்பான்மையை, தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில நேரடியாக அங்கு அதிமுக போட்டியிடலாமா அல்லது கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்கலாமா அப்படிங்கிறதும் ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா நேற்றைய தினம் திமுக கூட்டணி அங்கம் வைத்திருக்கக்கூடிய காங்கிரசுக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா தான் அங்கு வெற்றி பெற்றிருந்தார், காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தார். எனவே காங்கிரசுக்கு மீண்டும் அங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலமாக அங்கு பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுத்தால் நேரடியாக இரண்டு தேசிய கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த கூடும். எனவே அந்த வகையிலும் சட்ட ரீதியாக இதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம், ஒருவேளை அதிமுக போட்டியிட்டா இரட்டை இலை சின்னத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வருமா? விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.